2026 எலெக்ஷன் முடிவுகள் சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து பல வீடியோஸை போட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்சது தான் அது சம்மந்தமான கடைசி வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பொலிட்டிக்கலான தமிழ்நாடு ரிலேட்டடான பொலிட்டிக்கல் கண்டென்ட்டாக போடுறதும் இதுவாக தான் கடைசியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கண்டிப்பாக பேசியே ஆக வேண்டிய சூழல் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட் போடுவோம். மற்றபடி நம்மளுடைய பழைய கண்டென்ட்ஸை தொடர்ந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா எனக்கே எதெல்லாம் போட்டோன்னு மறந்து போடுற அளவுக்கு மாறிடுச்சு. ஐபிஎல்லே தோற்கடிக்கப்படுற அளவுக்கு ரீசண்டாக நியூஸ் சேனல்ஸுடைய வியூவர்ஷிப்ஸ் தான் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு செகண்டுக்கு செகண்டு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பல மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஐபிஎலுக்கே அந்த நிலமைனா நமக்குலாம் என்ன நிலைமை அப்படிங்கிற ஒரு யோசனையில் தான் நம்ம பொலிட்டிக்கலான கண்டென்ட் எடுத்து பேச ஆரம்பித்தோம். அதில் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நம்ம கிடச்சது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய ஒருத்தர். தொடர்ந்து 15 வருடமாக தேர்தல் களத்தில் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். தன்னுடைய பேச்சாலையும் தன்னுடைய உழைப்பாலையும் தன்னுடைய சிந்தனைகளையும் தத்துவங்களையும் பல லட்சம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒருத்தர். இளைஞர்கள் மத்தியில் புதிய அரசியல் எழுச்சியை தன்னுடைய சித்தாந்தத்தால் ஏற்படுத்திய ஒருத்தர் திரு அண்ணன் சீமான் அவர்கள். அவருடைய பெர்ஃபார்மன்ஸுங்கிறது இந்த தேர்தலில் எப்படி இருந்திருக்கு, ஏன் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் பயங்கரமான ஒரு சரிவை சந்திச்சிருக்காங்க, அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம அலசி பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியை மொத்தமாக பகுத்தாய்ந்து பார்க்கலாம். வாங்க. இந்த எலெக்ஷனுடைய முடிவுகள் பலருக்கு பலவிதமான உணர்வுகளை கொடுத்துருக்கு. ஆனால் அதிகமான பேருக்கு அதிர்ச்சியாக தான் கொடுத்துருக்கு. என்ன இப்படி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு அப்படி தான் நிறைய பேர் ஷாக் ஆனோம். நான் உட்பட அப்படி தான் ஷாக் ஆனேன். ஆனால் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களுக்கு இது அதிர்ச்சியையும் தாண்டி பயங்கரமான வழியை கொடுத்துருக்கு. ஏன்னா அவங்க போட்ட உழைப்பு அந்த மாதிரி ரொம்ப கடுமையான உழைப்பை இந்த தேர்தல் களத்தில் அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. அது அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்களில் இருந்து கடைசி தொண்டன் வரைக்குமான எல்லாருமே கடுமையான உழைப்பை போட்டிருந்தாங்க. அந்த உழைப்பின் பலனாக அவங்களுக்கு பர்சன்டேஜ் அதிகமாகும், ஒரு 2-3 சீட்டாக அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் அவங்களுக்கு ஏற்கனவே கிடைச்ச ஓட்டை விட குறைவான எண்ணிக்கையில் ஓட்டு அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பெற்றிருந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 8% மேலே. ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த 8% அப்படியே குறைஞ்சு 4% தான் அவங்க வந்திருக்காங்க. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினருக்கு மொத்தமாக விழுந்த வாக்குகள்ங்கிறது 19,72,537 வாக்குகள். கிட்டத்தட்ட 4% அவங்களுக்கு இந்த தேர்தலில் அவங்களுக்கு ஓட்டு கிடச்சிருக்கு. ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பெற்ற வாக்குங்கிறது 35 லட்சம் கிட்ட. அவ்வளோ பெரிய ஓட் பேங்க் அவங்கக்கிட்ட இருந்தும் இந்த தேர்தலில் அவங்களுக்கு ஓட் ஷேர் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆல் எனக்கு இந்த தேர்தல் வருத்தம் தந்த ஒரு தேர்தல் தான். ஏன்னா நாம் தமிழர் கட்சி மேலே எனக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இருக்குது. தொடர்ந்து 15 ஆண்டுகளுக்கு மேலே கடினமான உழைப்பை தந்தவர் திரு சீமான் அவர்கள். அவருடைய வழிகாட்டுதலால் அவருடைய கட்சியை சார்ந்தவங்களும் கடுமையான உழைப்பை தந்தவங்க. திராவிட அரசியலுக்கான மாற்று அரசியலை முன்னெடுத்து அதை இவ்வளவு தூரம் வளர்த்தெடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. 2 பெரிய கட்சிகள் அவங்களுடைய சித்தாந்தம் அதுக்கு நடுவில் ஏதோ ஒரு புள்ளியில் தொடங்கி 8% மேலான வாக்குகளை வாங்குவதுங்கிறது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் இல்லை. ஆனால் அதை சீமான் அவர்கள் தன்னுடைய கட்சியின் மூலமாக செஞ்சு காமிச்சிருக்கார். தமிழ்நாட்டில் முதல்ல மாற்றங்கிறத முன் வச்சதும் அவர் தான், இன்றைக்கும் மாற்றமாக நிற்கிறதும் அவர் தான். ஏன்னா தாவேக்கா மாற்றத்தை முன் வச்சாலும் அவங்களும் திராவிட சித்தாந்தத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு கட்சி தான். என்ன அதிகமாக ஊழல் இருக்குது, நான் ஊழலை குறைப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த எக்ஸ்ட்ராவாக அவங்க சொல்கிறாங்க. ஆனால் டோட்டலாக ஐடியாலஜியாகவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியாலஜியை வச்சு அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து இத்தனை ஆண்டுகள் உழைக்கக்கூடிய ஒருத்தர் சீமான் தான். இத்தனை வருஷ உழைப்புக்கு இந்த வருஷம் தேர்தலில் கண்டிப்பாக அவருக்கான ஒரு வெற்றி வாய்ப்புங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் கூட காரைக்குடியில் அண்ணன் சீமான் அவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு பர்சனலாக நான் விருப்பப்பட்டே சொல்லியிருந்தேன். ஆனால் அப்போவே கமெண்ட் செக்ஷனில் இருக்கட்டும், நம்ம டீமில் கூட இருக்கட்டும், காரைக்குடியில் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை,
அங்கே பிரபு அவர்கள் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுதான் நடந்திருந்தது. ஏன் இந்த தேர்தலில் சீமான் அவர்கள் தோற்று போனார்? முதல்ல நாம் தமிழர் கட்சியுடைய பயணத்தை நாம் பார்ப்போம். நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது திரு சீபா ஆதித்யநாத் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. 1957-58 காலகட்டத்தில் ஆதித்யநாத் அவர்கள் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற கட்சியை தொடங்குறார். தமிழ் தேசத்தை முன்னால் வைத்து திராவிட அரசியலுக்கு எதிரான ஒரு அரசியலை செய்யணும்னு அவர் களமிறங்குறார். அப்போவே திமுகவை கடுமையாக எதிர்த்தவர் ஆதித்யநாத். கழகம் அப்படின்னா திருக்குறளில் சூதாடும் இடம் அப்படிங்கிறதான் பொருள். அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது சூதாடக்கூடிய ஒரு கட்சி தான் அது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் கூட வச்சுருக்கார். ஆனால் இப்படி கடுமையான விமர்சனங்கள் வச்சாலும் அவருடைய அரசியலுடைய இறுதி காலகட்டங்களில் திமுகவோட தான் அவர் இணைஞ்சிட்டார். அவர் தொடங்கின அந்த கட்சிங்கிறத மீட்டெடுத்த ஒருத்தர் திரு சீமான். 2010 மே மாதம் 18ஆம் நாள் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற கட்சியை திரு சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் உருவாக்குறார். ஆதித்யநாத் அவர்களுடைய கட்சி பெயரை எடுத்தாலும் அவருடைய சித்தாந்தத்தை சார்ந்த கட்சியாக உருவாக்கினாலும் இது முழுக்க முழுக்க ஒரு புதிய கட்சியாக சீமான் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட சமயங்கிறது அனல் பறக்கக்கூடிய ஒரு சமயமாக இருந்துச்சு. ஈழத்தில் இனப்படுகொலைகள் நடந்து முடிந்த காலகட்டம். அந்த ஈரம் கூட குறையாத சமயத்தில் இப்படி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். தனி ஈழம் மட்டும்தான் இலங்கை பிரச்சனையில் தீர்வை தரும் அப்படிங்கிறத முன் வச்சு தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குறார். இலங்கை பிரச்சனையோடு சேர்த்து தமிழ் தேசியம் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கான அரசியலுக்கு அடுத்த வழிகாட்டியாக இருக்க முடியும், அதுதான் சரியான சித்தாந்தமாக இருக்க முடியும் அப்படிங்கிற கருத்தியலையும் முன் வச்சு தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குறார். அதற்கு முன்னாடி அவர் திராவிட இயக்கங்களை செயல்படக்கூடிய ஒருத்தராக தான் இருந்தார். அதற்கு அப்புறம் தான் முழுமையாக தமிழ் தேசியத்தை மட்டுமே நிலைநிறுத்தக்கூடிய அரசியல் நிலைப்பாடு அவர் எடுக்கிறார். 2010 அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நடந்த 2011 தேர்தலில் அவர் நேரடியாக தேர்தலில் நிற்கலை. அதுக்கு பதிலாக காங்கிரஸை தோற்கடிக்கணும் அப்படின்னு களம் இறங்கி அஇஅதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து எந்தெந்த தொகுதிகளெல்லாம் காங்கிரஸ் வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தாங்களோ அவங்கள தோற்கடிக்கிறதுக்காக அந்தந்த தொகுதிகளில் வேலை பார்த்தாரு சீமான். அதற்கப்புறம் 2016 தான் முதல் முறையாக தேர்தலை களம் கண்டுச்சு நாம் தமிழர் கட்சி. இரட்டை மெழுகுவர்த்தி சிம்பலில் எலெக்ஷன் அவங்க சந்திக்கிறாங்க. அதற்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் வருது. அதற்கப்புறம் 2021 மறுபடியும் சட்டமன்ற தேர்தல் வருது. 2016 இருந்து ஒவ்வொரு தேர்தல்லையுமே அவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே வந்துச்சு. 2016 பல இடங்களில் 8வது இடம் 10வது இடம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட் தான் என்டிகேக்கு கிடச்சிருந்துச்சு. ஆனால் 2021 3வது இடம் 4வது இடம் 5வது இடம்னு 5 இடங்களுக்குள்ள அவங்களுடைய வேட்பாளர்கள் வாக்குகளை பெற்றிருந்தாங்க. 1% மட்டுமே வாக்கு வாங்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்த நாம் தமிழர் கட்சி அதற்கப்புறமான தேர்தலில் 6% கடந்தாங்க. நாடாளுமன்றம் 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8% பெறக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தாங்க. அந்த தேர்தலில் அவங்க பெற்ற வாக்கு சதவீதம் மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையத்திலிருந்து அவங்களுக்கு பெற்று தந்துச்சு. யோசிச்சு பாருங்கள், அது ஒரு நாடாளுமன்ற தேர்தல். எந்த இடத்துலையுமே நாடாளுமன்றத்தை நோக்கி சீமான் அவர்கள் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடை எடுத்ததே கிடையாது. முழுக்க முழுக்க தமிழ்நாடு சார்ந்த அரசியல் நிலைப்பாடு தான் அவருக்கு இருந்திருக்கு. அதை வச்சு தான் அவர் பேசியிருக்கார். ஆனால் அப்படி இருந்தும் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் ஒரு 8% மேலான வாக்குகள் அப்படிங்கிறத அவர் பெற்றிருந்தார். அப்போ எந்த அளவுக்கு அவருடைய சித்தாந்தத்தின் மீதும் அவருடைய பேச்சாற்றல் மீதும் அவருடைய கட்சியின் மீதும் ஒரு பெரிய ஈர்ப்பு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் உருவாயிருக்கும்னு நம்ம கவனித்து பார்க்கலாம். ஆனால் அப்படி உருவான அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனில் டோட்டலாக காலியாக இருக்குது. நான் ஒரு 2% குறையும், ஒரு 6% கிட்ட கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருந்தேன். ஆனால் இது டோட்டலாக மாறியிருக்கு. ஏன் இப்படி ஒரு மாற்றம்ங்கிறது நடந்திருக்கு? மொதல் விஷயம், இந்த தேர்தலில் தாவேகா விஜய் விசில் இந்த அலைங்கிறது ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. எல்லா கட்சிக்குமே இழப்பு அப்படிங்கிறது இந்த தேர்தலில் இருந்திருக்கு. அதை நம்ம கடந்த 2-3 வீடியோக்களில் தொடர்ந்து பார்த்துருக்கோம். ஆனால் நாம் தமிழருக்கு விழுந்த வாக்குகளுடைய சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத மட்டும் ஏன் நம்ம ரொம்ப கவனித்து பார்க்கணும் அப்படின்னா 2 காரணம். ஒன்று, மற்ற கட்சிகள் தேர்தல் அரசியலில் கூட்டணி சமாதானத்துக்காக தேர்தல் களத்தை கண்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கட்சிக்குமே அந்த கட்சியை பிடிச்சவங்க, அதோடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவங்க போடுறவங்களுடைய ஓட்டுங்கிறது இருக்கும். அது ஒரு சதவீதம்ங்கிறது இருக்கும். மீதி எல்லாமே அவங்க கூட்டணியில் இருக்காங்க அதனால் ஓட்டு போடணும்னு போட்டிருப்பாங்க. இல்லைன்னா எதிர்த்து நிற்கிற கட்சி எனக்கு பிடிக்காது அதனால் இந்த கட்சியை நம்ம போட்டுருவோம் அப்படின்னு போடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். நாம் தமிழர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து எந்தவித கூட்டணியுமே இல்லாமல் தனித்து தேர்தலை சந்திக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க.
இந்த 2 கட்சிகளும் வேணாம், அதற்கு பதிலாக எனக்கு மாற்று கட்சி வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களும் சீமான் அவர்களுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் மட்டுமே நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் நாம் தமிழருக்கு விழுந்திருக்கக்கூடிய ஓட்டு சதவீதம்ங்கிறது குறைந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஒன்று, அவருடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்காங்க, அதனால் ஓட்டு போடலை அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம். 2வது, இவருக்கு பதிலாக மாற்றை தரக்கூடிய விஜய்க்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு ஓட்டு போட்டிருக்காங்க. இது 2 தான் நடந்திருக்கு. இதில் 2வதாக சொன்னது சீமானுக்கு பதிலாக விஜயை வந்து மாற்றாக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா அது இந்த அளவுக்கு பெர்சன்டேஜாக குறைஞ்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிங்கிறது குறைவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சீமான் அவர்கள் மீதே அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறதுனால தான் ஓட்டுங்கிறது இந்த அளவுக்கு அவருக்கு குறைஞ்சிருக்கோ அப்படிங்கிற கேள்வி வருது. 2வதாக நம்ம ஏன் இதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தோழர்கள் தொடர்ந்து அரசியல் பணிகளை, மக்கள் பணிகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. இந்த தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு போஸ்ட் அப்படிங்கிறத போட்டிருந்தார். அந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட் பல மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பத்திரிகைகளில் எழுதக்கூடிய ஒருவர். மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை வந்து களத்தில் இறங்கி அதற்கான செய்திகளை சேகரிக்கணும்னு நான் போனால் எனக்கு முதல்ல ஆதரவு கரம் நீட்டுறது யாருன்னா அது நாம் தமிழர் கட்சி நண்பர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கார். கேரளாவிலேருந்து இங்கே வந்து கொட்டப்படக்கூடிய குப்பையாகட்டும், இங்கேருந்து திருட்டுத்தனமாக கேரளா மாதிரியான மாநிலங்களுக்கு அள்ளி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆற்று மணலாகட்டும், கல் குவாரி கொள்ளையாகட்டும், இப்படி பல விஷயங்களுக்கு, மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முன்னணியில் நின்று போராடிய நபர்கள் யாருன்னா அது நாம் தமிழர் நண்பர்களாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு களத்தில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்று போராடுறவங்களா இருந்தும் தேர்தலில் அவங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இதற்கான காரணம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா அலசி பார்ப்போம். முதல்ல, முரண்பாடுகள் நிறைந்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி, முரண்பாடுகள் நிறைந்த ஒரு தலைவர் திரு சீமான் அண்ணன் அப்படிங்கிற பார்வைங்கிறது பொதுவாக பொதுமக்கள் மத்தியில் வைக்கப்படுது. அது உருவாகவும் செய்து, எதிர்க்கட்சிகளால் உருவாக்கப்படவும் செய்து. இதை ஒரு சில எக்ஸாம்பிளில் இருந்து நம்ம பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியுடைய அடிப்படை கொள்கைகள் அப்படிங்கிறத பட்டியலிட்டிருக்காங்க. கட்சி தொடங்கினப்போ அதை பட்டியலிட்டாங்க. இப்போ கூட நீங்கள் அவங்களுடைய வெப்சைட்டுக்கு, வலைதளத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். அந்த கொள்கைகளில் ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. சாதி சமய ஆதிக்கத்தை ஒழிப்போம், சமத்துவமாய் வாழ வழிவகை செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வரும். சமத்துவத்தை உருவாக்குவதற்கான சூழலை உருவாக்கணுங்கிற கோரிக்கையை முன்வைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஆதி குடிகள் அப்படிங்கிற ஒரு போர்வையில் சாதியை வளர்த்தெடுப்பதற்கான பணிகளை செஞ்சாங்க. அவங்களுடைய பல முழக்கங்கள் அது இருந்துச்சு, அவங்களுடைய பிரச்சாரங்கள் அது இருந்துச்சு. ஏன் இப்போ தேர்தல் அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த தேர்தல் அறிக்கையில் கூட சமத்துவத்தை பேணி பாதுகாப்பதற்கு தான் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ரிசர்வேஷன்லேயுமே நாங்கள் மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுங்கிறத கொடுத்துருந்தாங்க. எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க, என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கிறது அதில் தெளிவாக கொடுக்கப்படலை. ஆனால் தமிழ் குடிகள் சார்ந்த ரிசர்வேஷனை நாங்கள் கொண்டு வருவோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்படி அவங்களுடைய கொள்கை ஒன்றா ஆரம்பத்தில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதோடைய முரண் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருந்திருக்கு. சீமான் அவர்களே தன்னை ஒரு நாத்திகவாதியாக தான் முன்னிலைப்படுத்திக்கிட்டார் ஆரம்பத்தில். அதுக்கப்புறமா அவர் ஒரு ஆத்திகவாதியாக மாற ஆரம்பித்தார். ஒவ்வொரு மனிதனுக்குமே நம்பிக்கை சார்ந்த நிலைப்பாடில் வந்து கண்டிப்பாக மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழும். அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்களுக்கு மாற்றங்கிறது அவருடைய தனிப்பட்ட உரிமை, அதை அவர் செய்கிறார். ஆனால் ஒரு கட்சி தலைவராக இருக்கும்போது, அவரை பின்பற்றக்கூடியவர்கள் லட்சக்கணக்கில் இருக்கும்போது இந்த நிலைப்பாடு ஏன் எடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்பிக்கை சார்ந்து மட்டும் இல்லை, பாலிசி டெசிஷன்ஸ்லேயுமே நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தோம்னா இருக்குது. இதுக்கு இன்னொரு முக்கியமான எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா தந்தை பெரியார் அவர்களை சொல்லலாம். சமூக நீதி அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை அடிப்படையாக வச்சு தான் தமிழ்நாட்டில் அரசியல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இங்கே சமூக நீதிக்கு எதிரான எந்த ஒரு சித்தாந்தத்தை முன்வைத்தாலும் அது தோற்று போகக்கூடிய ஒன்றா தான் இருந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சியே கிடையாது. அண்ணன் சீமான் அவர்கள் சமூக நீதிக்காக தொடர்ந்து குரல் எழுப்பக்கூடிய ஒருத்தராக தான் இருந்திருக்கார். ஆனால் பெரியாருக்கு எதிரான நிலைப்பாடை அவர் எடுத்ததுங்கிறது அவருக்கே எதிரான ஒரு விஷயமாக அது மாறிடுச்சு. பெரியாரை வந்து திராவிட கட்சிகள், குறிப்பாக திமுக வந்து தங்களுடைய சித்தாந்தத்துக்கான ஒரு முகமாக அவங்க வந்து காட்டிக்கிறாங்க. ஆனால் திராவிட சித்தாந்தத்திற்கான அடையாளமாக மட்டும் பெரியார் இல்லை, சமூக நீதிக்கான முகமாக இருக்கிறவர் பெரியார். நீங்கள் திராவிடத்தை எதிர்க்க வேண்டிய நிலைப்பாடில் பெரியாரை எதிர்க்க வேண்டிய நிலைப்பாடை எடுக்கும்போது அது பொதுமக்கள் மத்தியில் கண்டிப்பாக ஒரு அவசனை ஏற்படுத்துது.
எதுக்கு இவங்க பெரியாரை அப்படி சொல்கிறாங்கங்கிற மாதிரியான கேள்விகள் எழுப்புது. அதுலேயும் ஒரு கூட்டத்தில் வந்து பார்ப்பன கடப்பாறையை எடுத்து பெரியாரை நான் உடைப்பேன் அப்படின்னு பேசியிருந்தார். இது சாதி சார்ந்து பார்க்கக்கூடிய ஒன்றும் இல்லை. இது வந்து 2 ஐடியாலஜிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பார்ப்பனியத்திற்கும் பெரியாரிசத்துக்கும் நடுவில் நடந்த ஒரு மிகப்பெரிய அளவுக்கான கிளர்ச்சி தான் தமிழ்நாட்டு அரசியல். அந்த அரசியல் களத்தில் மாற்றத்தை நோக்கி அரசியலை முன்னெடுக்கும் போது சரியான நிலைப்பாடை எடுக்க வேண்டிய ஒரு பொறுப்புங்கிறது அண்ணன் சீமான் அவர்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அதற்கு தவறான ஒரு நிலைப்பாடு அவர் எடுத்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு எழும்புது. இதையும் அவர் வந்து ஒரு நிலைப்பாட்டிலேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்காரு அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா ஆரம்பத்தில் அவர் பெரியாருக்காக பேசியவர், பெரியாருடைய சித்தாந்தங்களை கொண்டு போய் சேர்த்தவர். என்ன அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள், விமானம் ஓட்டுகிறார்கள், இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது. அப்போ அவர் வந்து ஒரு திராவிட இயக்கங்களை சிந்தனையாளனா இருந்திருக்கலாம். அதற்கு பிறகு திராவிடம் சரியில்லை, தமிழ் தேசியம் தான் சரி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அவர் எடுக்கிறார். ஆனால் அவர் பெரியாரை வாசிச்சிருக்காரு. பெரியாரை வாசிச்சுட்டு அவரை இந்த ஒரு புள்ளியிலிருந்து எதிர்ப்பது அப்படிங்கிறது சரியான ஒன்றா இருந்திருக்காது. பெரியாருடைய செயல்பாடுகளில் முரண்கள் இருக்குது, மாற்று கருத்துகள் இருக்குது. ஆனால் அவர் எடுத்து செய்த போராட்டங்கள், சமூகத்தில் அவர் ஏற்படுத்திய மாற்றங்கள், இது எல்லாத்தையுமே நாம் மறுதளிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு அரசியல் மாற்றத்தையும் சமூக மாற்றத்தையும் உருவாக்கிய ஒருத்தர் பெரியார். இதை இன்னும் நம்ம எளிமையாக பார்க்கணும் அப்படின்னா, நிறைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சாமியை ரொம்ப அதிகமாக கும்பிடுவாங்க, நிறைய நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனால் அங்கே பெரியாருடைய புகைப்படம் அப்படிங்கிறது இருக்கும். மெய்யழகன் படத்தில் கூட இயக்குனர் பிரேம் அதை தான் வந்து பதிவு பண்ணியிருப்பார். ஸோ ஐடியாலஜிக்கலாக ஷிஃப்ட்டுங்கிறது இருக்கலாம். ஆனால் பெரியார் செய்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தமிழர்கள் என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பெரியார் திராவிட சித்தாந்தத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் இருந்து மட்டுமே எதிர்ப்பை பதிவு செய்தது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அவருக்கு எதிரான ஒரு அதிர்வலையை உருவாக்கியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, தமிழ்நாட்டில் நிறைய ஹோட்டல் இருக்குது. நான் கூட ஒரு ஹோட்டலில் பார்த்துருக்கேன். அந்த ஹோட்டலில் சீமான் அவர்களுடைய புகைப்படம் இருக்கும், பெரியார் அவர்களுடைய புகைப்படம் இருக்கும், அடுத்து மேதகு அவர்களுடைய புகைப்படம் இருக்கும். அந்த 3 புகைப்படங்களுக்கு மத்தியில் தன்னுடைய ஹோட்டல் பெயரை வந்து அவர் எழுதி வச்சுருந்தார். ஸோ 3 பேரையும் அவர் எந்த அளவுக்கு மதிச்சிருக்காரு அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள். சீமான் அவர்கள் பெரியாருக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்ததுக்கப்புறமா அந்த ஹோட்டலுக்கு நான் போக வேண்டிய சூழல் வந்தது. போனப்போ அங்கே சீமான் அவர்களுடைய புகைப்படம் இல்லை. அந்த புகைப்படத்தை தூக்கிட்டு மீதி 2 பேருடைய புகைப்படம் மட்டும் அவர் வச்சுருந்தார். அந்த ஹோட்டலுடைய போர்ட் டிசைனே என்டிகே உடைய கலரில் தான் இருக்கும். அப்போது அது அப்படி தான் இருந்தது. ஆனால் அப்போ சீமானுடைய புகைப்படம் மட்டும் இல்லை. ஸோ இதுதான் கலை யதார்த்தமாக இருந்திருக்கு. அதை சரியாக கவனிக்காமல் தவறிட்டாங்களோ அப்படிங்கிற கேள்வி தான் வருது. அடுத்தது, மக்களோட சரியாக கனெக்ட் ஆகாத திட்டங்களையும் பாலிசிஸையும் சீமான் அண்ணன் அவர்கள் வந்து முன்வைச்சாரோ அப்படிங்கிற கேள்வி வருது. சமீபத்தில் மாடுகள் சார்ந்த மாநாடு நடத்தினார், நீர் சார்ந்த மாநாடுங்கிறத நடத்தினார். இதெல்லாம் எதுக்கு நடத்துகிறாரு, ஏன் நடத்துகிறாரு, இதை நடத்துறதுனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிற புரிதலுங்கிறது பரவலாக போய் சேரலை. இயற்கையோடு இணைந்த ஒரு பொருளாதாரத்தை வந்து உருவாக்கணும், இயற்கையை நம்ம வந்து சரியாக கவனிக்காமல் விடுறோம், அதை சார்ந்து தான் இந்த மாநாடுகளுமே நடந்தது. ஆனால் அது சரியாக மக்கள் மத்தியில் போய் சேரலை. இப்படி மக்களோட கனெக்ட் ஆகாத விஷயங்களை அவர் செய்யும்போது அவருக்கு எதிரான ஒரு நகைமுறைனாக அது மாறுது. அதோடு அவர் பேசக்கூடிய விஷயங்களுமே அவருக்கு எதிரான ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறுது. அதெல்லாம் அவர் சரியாக கணித்து அதுக்கேற்ற மாதிரி தன்னை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஆனால் அதை அவர் செய்யலை. இந்த 3ம் கடந்து வேறு என்ன மாதிரியான தவறுகள் வந்து நாம் தமிழர் கட்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோன்றதை நான் பதிவு பண்ணுறேன். உள்ளாட்சி தேர்தலை நாம் தமிழர் கட்சி சரியாக தங்களுடைய பலத்தை பதிவு பண்ணாமல் போனதும் மிகப்பெரிய இழப்பாக எனக்குப்படுது. எந்த ஒரு கட்சியும் உள்ளாட்சியில் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அப்படின்னா அது பெரிய அளவுக்கு அரசியல்லையும் தேர்தல் களத்துலேயும் பிரம்மாண்டமான வெளிப்பாடாக மாறும். உள்ளாட்சி தேர்தலில் பெரிய அளவில் வந்து வெற்றி வாய்ப்பை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பதிவு செய்யவே இல்லை. ஒரு சில பேர் சுயேட்சையாக ஜெயிச்சிருக்காங்க, அவங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களாக இருக்காங்க. ஆனால் கட்சி சின்னத்தில் அவங்க தேர்தலில் போட்டியிடலை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் வாசிக்க முடிஞ்சுது. இத்தனை ஆண்டு தேர்தலில் தனித்தே நின்றிருக்காரு சீமான் அவர்கள். ஆனால் சின்ன சின்ன கட்சிகள் இருப்பாங்க, அது லெட்டர் பேட் கட்சியாக கூட இருக்கலாம், இல்லை இயக்கங்களாக இருக்கலாம், கிரவுண்டில் வேலை செய்யக்கூடிய இயக்கங்கள் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஊருக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இனத்துக்குள்ளே மட்டுமே வேலை செய்யக்கூடிய இயக்கங்கள்லாம் இருக்காங்க. அவங்களோட ஒன்றிணைந்து தேர்தல் அரசியலில் ஒரு புதிய கூட்டணியை அவர் உருவாக்கியிருக்கணும். தன்னுடைய தலைமையிலான கூட்டணி இது அப்படிங்கிற பதிவு அவர் செய்யும்போது ஓட் பர்சன்டேஜுங்கிறது இன்னும் அதிகமாகும், வெற்றி வாய்ப்புங்கிறதும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆனால் அதை
நாம் தமிழர் கட்சி செய்ய தவறிடுச்சு. இப்படி நிறைய வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த தேர்தலில் கூட பார்த்தீங்க அப்படின்னா திராவிட கட்சிகளுக்கு மாற்றான கட்சியாக தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டார் விஜய் அவர்கள். விஜய் அவர்களும் தாவேகாவும் இந்த தேர்தலில் ஒரு மாற்று சக்தியாக அரசியல் களத்தில் நுழையும் போது அதை சரியாக கணித்து ஒன்று அவரோட கூட்டணி வச்சுருக்கணும். இந்த தேர்தலில் திராவிட கட்சிகளை தோற்கடிப்பது தான் எங்களுடைய ஒரே இலக்குன்னு சொல்லி அவர் கூட்டணியில் எலெக்ஷனை சந்திச்சிருக்கலாம். அவருக்கு அது வெற்றி வாய்ப்பாகவும் மாறி இருக்கலாம். ஏன்னா விஜய் அவர்கள் கூட்டாட்சி அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருந்தார். ஸோ கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையிலையும் இவங்க ஒன்றா சேர்ந்துருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா முடிந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு எதிரான நிலைப்பாடை எடுக்காமல் முழுக்க திமுகவும் அதிமுகவுக்கும் எதிரான நிலைப்பாடை தான் நாம் தமிழர் கட்சி எடுத்திருக்கணும். ஆனால் அங்கே மிஸ் பண்ணிட்டாங்க. திராவிட கட்சிகளை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்த அவருடைய அரசியலுங்கிறது தாவேகாவை எதிர்த்து பேச வேண்டிய அரசியலாக மாறிச்சு. தொடர்ந்து அவங்களையும் விஜய் அவர்களையும் எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அது அவங்களுக்கு எதிரான அலையாக மாறி விஜய் அவர்களுக்கு அனுதாப அலையாக மாறிடுச்சு. இவருக்கு விழ வேண்டிய ஓட்டு கூட இவங்க இப்போ தான் வர்றாங்க, ஏன் இவ்வளோ தூரம் அவங்களே அடிக்கிறாங்க, இந்த கட்சிகளை தானே அவங்க கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழருக்கு விழ வேண்டிய ஓட்டுகள் தாவேகாவுக்கும் போய் விழுந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி பெரிய அளவுக்கு வளர்ந்தது எப்படின்னா இன்றைக்கி தாவேகா எப்படி வளர்ந்துருக்கோ அதே மாதிரி தான் சோஷியல் மீடியா. தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப தீவிரமாக செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்திருக்கு. ஆனால் அந்த செயல்பாடுங்கிறது கடந்த காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. அப்போது ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னா எங்கேயோ தொய்வு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சி ஒரு டெமோக்ராட்டிக்கான பார்ட்டியா அப்படிங்கிற கொஸ்டின்ங்கிறது இருக்குது. எனக்கு தெரிந்தவர்கள் ஒரு பொதுமக்கள்லேருந்து நான் பார்க்கும்போது சீமான் அண்ணன் அவர்களை தாண்டி அங்கே அடுத்தடுத்த தலைவர்கள் யார் அப்படிங்கிற கேள்விங்கிறது எனக்கு வருது. இவங்கவங்க அடுத்தடுத்த தலைவர்கள், இவங்கவங்க கட்சியை வழி நடத்துகிறாங்க, இவங்க இந்த பொறுப்பில் இருக்காங்க, இவங்களுக்கு கீழே இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்கு ஏற்படலை. அப்படி ஏற்படாத போது அவருடைய முடிவை மட்டுமே நம்பி இந்த கட்சி செயல்படுது அப்படிங்கிறத ஒன்று தான் எனக்கு தோணுது. அப்போ அந்த கட்சியில் ஏதாவது தவறு நடக்கும்போது இல்லை அந்த கட்சி சரியாக செயல்படாமல் போகும்போது அது அவருடைய ஒரே முடிவாக தான் இருக்குங்கிற கொஸ்டினும் எனக்கு வருது. ஸோ கட்சியுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறதே மாற்றத்துக்கு உட்படுத்தணுமா அப்படிங்கிறதையும் நாம் தமிழர் கட்சி சிந்திச்சு பார்க்கணும். இதை தீவிரமாக அவங்க முன்னெடுக்கணும். ஏன்னா களம் அப்படி தான் இருந்திருக்கு. ஒவ்வொரு எலெக்ஷன்லேயுமே ஒரு தொகுதியில் நிரந்தரமாக ஒரு வேட்பாளரை நிறுத்துவது அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி ஃபாலோவே பண்ணலை. கிரவுண்டில் அந்த தொகுதியில் ரெடி பண்ணி இந்த தொகுதியில் நம்ம இப்போ நின்னா ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராரு அப்படின்னா அவருக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு கட்சி தலைமை யோசிக்கும். இது திமுகலையும் இருக்குது, அதிமுகலையும் இருக்குது, ஏன் இப்போ உருவான தாவேக்கால கூட இருக்குது. அண்ணன் சீமான் அவர்களை தோற்கடித்த பிரபு அவர்கள் அதே ஊரை சார்ந்தவர். அந்த ஊரில் அவருக்கான செல்வாக்குங்கிறது அதிகம். அண்ணன் அவர்களுக்கும் அதுதான் சொந்த தொகுதி. ஆனாலும் பிரபு அவர்களுக்கு இருந்த இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது அதிகம். யாரோ ஒருத்தரை வேட்பாளராக தாவேக்காங்க நிறுத்தலை. அங்கே பிரபு அவர்களுக்கு ரொம்ப பெரிய ஆளுமை இருக்குது, அவரால் அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணி தான் அங்கே அவருக்கான வேட்பாளருக்கான வாய்ப்புங்கிறது வழங்கப்படுது. நாம் தமிழர் கட்சியில் அப்படி ஒரு நிகழ்வு நடக்குதாங்கிறதே கேள்வியாக இருக்குது. இப்போ ஒரு தொகுதியில் ஒருத்தர் நிற்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான வாக்கு சதவீதம் வாங்குறாரு, திரும்ப அந்த தொகுதியிலேயே தொடர்ந்து வேலை செய்கிறாரு, அதற்கான களப்பணியெல்லாம் செய்கிறாரு, போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு. இந்த ஊரில் இந்த தொகுதியில் நாம் தமிழர்னு அவர் தான்ப்பா அப்படின்னு ஒரு முகம் இருக்குது. அவருக்கு அடுத்து வர்ற தேர்தலில் சீட்டு கொடுக்கப்படுதான்னு பார்த்தா இல்லை. ஒன்று அவருக்கு சீட்டு மறுக்கப்படுது, இல்லைன்னா அவருக்கு வேறு ஏதாவது ஒரு புது தொகுதி அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. புதுசாக ஒருத்தர் தான் அந்த தொகுதியில் நிற்கக்கூடிய ஒரு சூழல்ங்கிறது வருது. அப்புறம் எப்படி வெற்றி வாய்ப்புங்கிறது அதிகமாகும். பொதுவாக சின்னம் ஒரு தலைவருடைய முகம், அதுக்கு தான் ஓட்டுகள் அப்படிங்கிறது அதிகமாக விடும். மக்கள் அதை பார்த்து தான் இவருக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு ஓட்டு போடுவாங்க. வேட்பாளர் யாருன்னு தெரியாமலேயே கூட இந்த தொகுதியில் அவர் ஜெயிக்கணும்பா அப்படிங்கிறதுக்காக கட்சி ஜெயிக்கணும்னு ஓட்டு போடுவாங்க. தாவேக்கா அப்படி தான் அதிகமான இடத்துல ஜெயிச்சிருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கும் அதே மாதிரி தான் ஓட்டு விழுந்திருக்கு. இந்த டேபிள் எடுத்து பாருங்கள். ரேண்டமாக 234 தொகுதியிலேருந்து ஒரு 20-23 தொகுதியை நான் எடுத்திருக்கேன். 2016 தேர்தலில் இந்த தொகுதியில் யார் நின்னா அப்போ அவங்க வாங்கின ஓட்டு என்ன, 2021 யார் நின்னா அவங்க வாங்கின ஓட்டு என்ன அப்படிங்கிறது இதில் இருக்குது. இதில் நான் எடுத்திருக்கிறது சட்டமன்ற தேர்தல் மட்டும்தான். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் உள்ள 23 தொகுதியில் 3 தொகுதியில் தான் ஒரே வேட்பாளர் 2 முறையும் நிறுத்தப்பட்டிருக்கார். மீதி 20 தொகுதியிலையும் வெவ்வேறு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கார். அண்ணன் சீமான் அவர்களே 3 முறையும் வெவ்வேறு இடத்துல தான் நின்றுருக்கார். 2016 கடலூரில் நின்றுருக்கார். அப்போ அவர் வாங்கின ஓட்டு 12,497, 5வது இடத்துல போயிருந்தார். 2021 திருவெற்றூரில் அவர் நிற்கிறார், 48,597 வாக்குகளை பெறார்.
24% அந்த தொகுதியில். அந்த தேர்தல் முடிவில் அவர் 3வது இடத்துல இருக்கார். திருவொற்றியூரை இன்னும் அதிகமாக அவர் களப்பணி செஞ்சு தன்னுடைய தொகுதியை அவர் தயார் செஞ்சு வச்சுருந்தார்னா, இந்த 2026 அங்கே அவர் நின்று இருந்தார்னா அவர் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருந்திருக்கும். ஆனால் நேராக காரைக்குடிக்கு போகிறார். திருவொற்றியூரில் இவ்வளோ வாக்குகள் பெற்றவர் காரைக்குடிக்கு போய் அங்கே 30,793 வாக்குகளை பெற்று 4வது இடத்துக்கு தள்ளப்படுறார். 3வது இடம் கூட கிடையாது. இதனால தான் தேர்தலில் தொடர்ந்து தோல்வி அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி சந்திக்கிறாங்க. இது ஒரு காரணம், மிக முக்கியமான காரணம். இத்தனைக்கும் சின்னம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. 2016 ரெட்டை மெழுகுவத்தில் நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா கரும்பு விவசாய சின்னம் தான் நாம் தமிழருடைய சின்னமாகவே பார்க்கப்படுது. அந்த கரும்பு விவசாய சின்னத்தை தக்க வைக்கிறதுல இருந்த சிக்கலில் கரும்பு விவசாய சின்னம் காணாமல் போயிடுது. 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மைக் சின்னத்தில் நின்று போட்டி போடுறாங்க. அந்த சின்னம் தான் இவங்களுக்கு அங்கீகாரத்தையும் பெற்றுத்தருது. இப்படி சின்ன மாற்றம் இருக்கக்கூடிய சமயத்தில் கூட இந்த ஓட் பர்சன்டேஜுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி மீதும் அண்ணன் சீமான் அவர்களுடைய சித்தாந்தத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து வாக்களிப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அவர் எந்த சிம்பிளில் நிற்கிறாரு அப்படின்னு பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதுதான் நடந்திருக்கு. ஆனால் 2026 அது பெருசாக அடி வாங்கியிருக்கு. இந்த தேர்தலில் விஜய் அவர்களுடைய அலை இருக்கும்போது எந்த பாசிபிலிட்டியும் மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது நாம் தமிழர் கட்சி. அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த சின்ன பிரச்சனைங்கிறது இந்த வாட்டியும் அவங்களுக்கு வேலையை பார்த்துருக்கு. ஒன்று கரும்பு விவசாய சின்னத்தை வாங்கியிருக்கணும், இல்லை அவங்களுக்கு அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தால் மைக் சின்னத்திலேயே அவங்க நீடிச்சிருக்கணும். புதுசாக ஒரு சின்னத்தோடு இறங்கினாங்க, ஏற்கலப்பை விவசாயி அப்படின்னு சொல்லி. பல இடங்களில் கரும்பு விவசாய சின்னம் வேறு ஒரு கட்சிக்கு வழங்கப்பட்டு இல்லை சுயேட்சைக்கு வழங்கப்பட்டு நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும்னு நினச்சவங்க கூட கரும்பு விவசாயிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. நான் விசாரித்த வரைக்குமே கரும்பு விவசாயி தானே அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏற்கலப்பை விவசாயி அப்படிங்கிறது போய் பதிவாகலை. விவசாயிங்கிறது மட்டும் தான் பதிவாச்சே தவிர எந்த விவசாயி அப்படிங்கிறது போய் சரியாக பதிவாகலை. திரு விஜய் அவர்களுக்கு விசிலுக்கு விழுந்த ஓட்டுங்கிறது வேட்பாளர் யாருன்னே தெரியாமல் அவருக்கு விழணும் அப்படின்னு விழுந்துச்சோ, அதே மாதிரி தான் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இங்கே வாக்கு அப்படிங்கிறது விழுந்திருக்கு. அது ஒருவேளை அந்த தொகுதியில் வேலை செய்தவர்களுக்குன்னு விழுந்திருந்தா இன்னும் அதிகமான ஓட்டு விழுந்திருக்கும், வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஏன் இவ்வளோ பெரிய தொய்வை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதலோடு நான் இதை அலசி பார்த்தப்போ எனக்கு கண்ணில் தென்பட்டது இதெல்லாம். இதில் மாற்று கருத்து இருக்கலாம், இல்லை நீங்கள் சொன்னது தவறு, நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம், இது காரணமாக இருக்காது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு இருக்கலாம். அதை நீங்கள் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எதில் நீங்கள் மாறுபடுறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதில் சொன்ன விஷயத்தை தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம். கட்சி சார்ந்து செயல்படக்கூடியவர்கள் உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இதை அண்ணன் சீமான் அவர்கள் பார்க்க நேர்ந்தால் அவர் நம்மளுடைய வீடியோவும் சேர்த்து இந்த கமெண்ட்ஸையும் படித்தார்னா அவருக்கு ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். மாற்றத்தை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறவர் களத்திலையும் கட்சிக்குள்ளேயும் பல மாற்றங்களை கொண்டு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையும் நமக்கு ஏற்படலாம். சரி, ஓகே பிகாஸ் நாம் தமிழர் கட்சி இந்த எலெக்ஷனில் எப்படி செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத முழுசாக பார்த்துட்டோம். அடுத்த இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டோடு உங்களை பார்க்குறேன்.